இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. தற்போதைய அண்மை செய்தி. இஸ்ரேலின் கேலன் ஹைஸ் உள்ளிட்ட இடங்களில் 27 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் அதிரடி தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலை சேர்ந்த 11 பேருக்கு பாதிப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் மீண்டும் அதிரடி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை பதுங்கு குழிகளில் இருந்து வெளியே வர வேண்டாம் என இஸ்ரேல் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேலின் ஹோம் ஃப்ரண்ட் அமைப்பு பல்வேறு வழிகாட்டுதல்களை பிறப்பித்தது. இஸ்ரேலில் அனைத்து விதமான கூட்டங்கள், மக்கள் பணிபுரியும் இடங்கள், தொழிற்கூடங்கள், பள்ளிகளை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம். கவியரசன், வணக்கம். தற்போது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா 3 நாடுகளும் மாற்றி மாற்றி தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தற்போது இஸ்ரேலில் ஈரான் மறுபடியும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறது? அடுத்தடுத்த தாக்குதல்கள் அரங்கேறி வருகிறது. இது அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? வணக்கம் ராகப்பிரியா. நீங்கள் குறிப்பிட்டது போல இருமுனை தாக்குதலாகத்தான் முதல்ல இந்த போர் இருந்தது. ஆனா தற்போது அமெரிக்காவும் இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்து வந்த அமெரிக்கா இப்போது நேரடியாகவே போரில் இறங்கி இருக்கிறது. அந்த ஈரான் மேல அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் நட்டான்ஸ், இஸ்பகான், போர்டோ, இந்த 3 இடங்கள்லையும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதுல போர்டோ மிக மிக முக்கியமான ஒரு இடம். ஏன்னா அது மலையில பாறைகளுக்கு நடுவுல ஆழத்துல 80-90 மீட்டர் ஆழத்துல பாதுகாப்பாக இயங்கக்கூடிய அணுசக்தி நிலையம் தான் போர்டோ. அதே மாதிரி நட்டான்ஸ் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமான அணுசக்தி நிலையம். அங்க யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய பணிகள் நடந்து வருது. இஸ்பகானும் முக்கியமான அணுசக்தி நிலையம் தான். இந்த 3 இடங்கள்லையும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதற்கு ஐநா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐநாவுடைய பொதுச் செயலாளர் கூட இது தேவையில்லை, அணுசக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தாதீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனா தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. 27 பாலிஸ்டிக் மிசைலை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது ஈரானுடைய பெரிய சக்தியாக பார்க்கப்படுகிறது. 2000 கிலோமீட்டர், சில குறைந்த நேரத்திலேயே 2000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்றது இந்த பாலிஸ்டிக் மிசைல். தேவைப்பட்டா அதுல நியூக்ளியர் வார்ஹெட்டாவும் அதை பயன்படுத்த முடியும். அதாவது அதுல அணுசக்தி ஆயுதங்களையும் இணைத்து அனுப்ப முடியும். எனவே இது ஈரானுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அந்த பாலிஸ்டிக் மிசைலை வச்சு ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய ஹோம் ஃப்ரண்ட் அமைப்பு அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பல்வேறு வழிகாட்டுதல்களையும் அறிவுறுத்தல்களையும் மக்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த விதமான கூட்டமும் நடத்தாதீங்க, அதே போல ஆபீஸ், ஃபேக்டரி, ஸ்கூலு இதெல்லாம் மூடிடுங்க, எதுவும் இயங்க வேண்டாம். அப்புறம் யாரும் தேவையில்லாம வெளியில வர வேணாம், பதுங்கு குழிக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அறிவுறுத்தல்களை இஸ்ரேல் தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எங்கெல்லாம் அந்த அபாய சைரன் ஒலிக்குதோ அங்க எல்லாம் நீங்க போயிடுங்க, பதுங்கு குழியில இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டு வருகிறது. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ், அப்புறம் மத்திய இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் 27 ஏவுகணைகளை ஈரான் வீட்டி இருப்பதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இந்த தாக்குதல் நிச்சயமாக மிகவும் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, உடனடியாக நீங்க சரணடையணும், இல்லைன்னா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தாக்குதலை ஈரான் பார்க்கும் அப்படின்னு அவர் மிரட்டல் விடுக்கிறார். இன்னொரு பக்கம் கமேனி இஸ்ரேலுக்கு இரக்கமே கிடையாது, நாங்க நிச்சயமாக திருப்பி அடிப்போம்னு சொல்றாரு.
இஸ்ரேலும் பின்வாங்க தயாராக இல்லை. இப்ப இது மும்முனை தாக்குதலாக மாறி இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அபாயமும் இழப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி கவியரசன். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.